ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8 அதாவது தமிழக வரலாறு பகுதியில் பார்த்திங்கன்னா பாடத்தில் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஷினும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புக்கு 7ஆம் வகுப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு வகுப்புக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின் வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய பேர் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு நண்பர் எனக்கு யூனிட் 8க்கு இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் இருக்கும்ல, எல்லா லெசனும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாடம் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த 3 பாடத்துக்கு பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு டேர்மில் முக்கியமான பாடம் எதுனா இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். அதில் இருக்க பாக்ஸ் கொஷின் ஒன்று ஒன்றா பார்ப்போம். பாக்ஸ் கொஷின் பாருங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா மெசபட்டோமியா நாகரிகம் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 6500 ஆண்டுகள் முற்பட்டதுங்கிற குறிப்பும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு 2 வகையான அங்காடிகளை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா மதுரையில் இருந்ததாக சான்றுகள் இருக்குது. இதில் நாலங்காடி அப்படிங்கிறது என்னான்னு பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் இயங்கக்கூடிய அங்காடி. இந்த அங்காடியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அல்லங்காடிங்கிறது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் செயல்படக்கூடிய அங்காடி. இந்த இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் அந்த நகரம் உயிர் பெற்று இருந்ததுனால அதை மதுரையை தான் பார்த்திங்கன்னா தூங்கா நகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகரம் அப்படின்னு எல்லாருமே பெருமையோடு அழைக்கிறாங்க. பெண்களுக்கு எந்த விதமான பயமும் இன்றி இரவு நேரத்துலையும் அவங்க போய் பொருட்களை வாங்க கடை வீதிகளுக்கு சென்றாங்கங்கிற குறிப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த அல்லங்காடியெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. இதை வச்சே நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமாக மதுரை நகர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள். இந்த சேர சோழ பாண்டிய அப்புறம் பல்லவ மன்னர்களுடைய அந்த பகுதிகள் அந்த நாடுகளுடைய எல்லைகளை எந்தெந்த மாவட்டங்கள் அதில் இருந்ததுங்கிற குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், சேர நாடுங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி அப்புறம் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் சில பகுதிகளை அதில் சொல்லியிருக்காங்க. சோழ நாடுங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி அப்புறம் புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சோழ நாடுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அதை சுற்றி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் எல்லாம் பாண்டிய நாடுன்னு இருக்காங்க. தொண்டை நாடு இந்த பல்லவ ஆட்சிக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்புறம் தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளெல்லாம் தொண்டை நாடு அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு லெசனில் இருக்குது, 6th இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஷின். அப்புறம் டேர்ம் 2ல் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவின் பொற்கால பண்பாடுங்கிற லெசன் கொஞ்சம் முக்கியமான லெசன். இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். இதில் முதல்ல எடுத்தோடனே பாருங்கள், வேதகாலம் இந்தியாவில் எந்த டைம் பீரியட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வேதகாலங்கிறது இந்திய வரலாற்றில் கிமு 1500லேருந்து பார்த்திங்கன்னா 600 காலகட்டத்தை தான் பார்த்திங்கன்னா வேதங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருந்த வண்ணம் இதை வேதகாலம் அப்படிங்கிறாங்க. கிமு 1500லேருந்து அதன் பிறகு 600 வரைக்கும் வேதகாலம்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த முக்கியமான பாக்ஸ் கொஷின் பாருங்கள். மேலே ஜஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் முறையை பற்றி கொடுத்துருக்காங்க. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சரை பற்றின குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த நிலத்தில் இருந்த மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் எரிச்சிட்டு குறுகிய காலகட்டத்திலே அடுத்த வேளாண்மைக்கு அந்த நிலத்தை தயார்படுத்தணும் அப்படிங்கிற வண்ணம் அவங்களே அதை எரிச்சிட்டு திருப்பி விவசாயம் பண்ணுவாங்க. அதை தான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வட இந்தியாவில் இருந்த இரும்பு காலத்தை பற்றின குறிப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், காலப்பகுதியை பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலத்தைன்னா அதே 1500 சரிங்களா, கிமு 1500லேருந்து 600 வரைக்கும் வட இந்தியாவை இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம். வேதகால இலக்கியங்கள் அதுக்கு சான்றாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் வேதகாலம்னு. இதில் இருக்கக்கூடிய நாகரிகத்தை கிராம நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்கள்லாம் கிடையாது, வெறும் கிராம நாகரிகம். அடுத்த 4 வகை வேதங்களை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொஷினில். ரிக், யஜூர், சாம, அதர்வனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 வகையான வேதங்கள். அடுத்து முக்கியமான பாக்ஸ் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய குறிக்கோளாக அப்போ விளங்கியது என்னன்னு சொல்கிறாங்கன்னா
சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இதுக்கு என்ன பொருளாக்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இதெல்லாம் பார்த்துங்க, கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேத காலத்தை எப்படி வகைப்படுத்துவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 காலகட்டமாக வந்து இதை பிரிப்பாங்க. தொடக்க வேத காலம்னு சொல்லுவாங்க. ரிக்குன்னு வந்து இதை சொல்லுவாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1500 டு வெறும் 600 பார்த்தோம். இது 1500லேருந்து 1000 வரைக்கும் 1000ங்கிறத முதல் 500 ஆண்டுகளை தொடக்க வேத காலம்னு வந்து சொல்லிடுறாங்க. அதன் பிறகு 1000லேருந்து 600ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின் வேத காலம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அடுத்து இங்கிட்டு இருக்க ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸை பாருங்கள். சபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூத்தோர்களை கொண்ட மன்றத்தை வந்து சபான்னு வந்து அழைக்கிறாங்க. அதே மாதிரி சமதி அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு, அதை வந்து சமதி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அடுத்து வந்து ரிக்வேத காலத்தில் இருந்த மக்கள் அறிந்த உலோகங்கள் என்னென்னா ஒரு 3 வகையான உலோகங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து தங்கம், சரிங்களா? தங்கத்தை வந்து ஹிரண்யா அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து இரும்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சியாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து செம்பு அல்லது தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அயாஸ். இந்த 3 வகையான உலோகங்கள் மட்டும்தான் ரிக்வேத காலத்தில் இருந்த மக்களுக்கு தெரிந்த உலோகங்களாக இருக்குது. அதன் பிறகு தமிழ்நாட்டின் பொற்காலத்தில் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. பெருங்கற்காலம், சரிங்களா? அதை வந்து இரும்பு காலம்னு சொல்கிறாங்களா, பெருங்கற்காலம், மன்னிக்கணும் நான் பொற்காலம்னு சொல்லிட்டேன். தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இதை வந்து மெகாலித்திக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெகாங்கிறது பெரிய, லித்திக் அப்படிங்கிறது கல்லை வந்து குறிக்கும், சரிங்களா? இதில் அடுத்து முக்கியமான கொஷின், அதே மாதிரி தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு வந்து பார்த்திங்கன்னா ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சுங்கிற குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதை பற்றின வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ரோமுக்கு வந்து எஃகு போனதை வந்து பார்த்திங்கன்னா வரி விதிச்சிருக்காங்கன்னு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் நமக்கு வந்து குறிப்புகள் காணப்படுது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயமா எல்லாம் நம்மள்ட்ட இருக்குன்னு. அடுத்து தமிழ்நாட்டின் பெருங்கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு சின்னங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா முதுமக்கள் தாலிகள் வந்து புதைக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய இறந்தவர்கள் இடத்துல இருந்தெல்லாம் அந்த மண்பானைகள் கிடைக்கப்பட்டுச்சு, முதுமக்கள் தாலிகள் கிடைக்கப்பட்டுச்சு. எங்கன்னா ஆதிச்சநல்லூரில் வந்து அகழாய்வு நடக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் கிடைக்கப்பட்டுருச்சு. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து கற்திட்டைகள். இதெல்லாம் எப்படின்னா இறந்து போனவங்களை வந்து புதைக்கும் இடத்துல 2 பக்கம் 2 கற்களை வச்சு அதன் மேலே இன்னொரு மிகப்பெரிய கற்களை வந்து வச்சு அங்கே வந்து ஒரு நினைவாக வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கான்னு தெரில, இதுக்கு நமக்கு சான்று நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் வீரராகவபுரம் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கும்மால மருதுப்பட்டிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு. அப்புறம் நரசிங்கம்பட்டிங்கிற இதில் மதுரையில் வந்து நமக்கு இந்த இடத்துலலாம் சான்றுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நினைவுக்கல் மாதிரி சொல்லுவாங்க. இதுவுமே வந்து திருப்பூர் மாவட்டத்தில், தேனி மாவட்டத்திலலாம் இந்த இதெல்லாம் பார்க்க முடியும். இறந்தவர் இடத்துல வந்து ஒரு மிக நீளமான கற்களை வைக்கக்கூடிய வழக்கங்கள் காணப்பட்டுருச்சு. நடுகள் மரபு வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஒரு வீரன் வந்து அவருடைய நினைவை போற்றும் வகையாக அவர் இறந்த இடத்துல ஊர் மக்களே சேர்ந்து ஒரு விலங்கோட சின்னத்தையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற முயற்சி இது பண்ணி அவர் வந்து தீர செயல்களை செஞ்சு மரணம் அடைஞ்சவங்களுக்கு அவருடைய நினைவு சின்னமாக வந்து நடுகள் வைப்பாங்க. இது நிறைய மாவட்டங்களில் காணப்படுது. திண்டுக்கல், பழனி, அப்புறம் தூத்துக்குடி போன்ற இடங்களில் இது காணப்படுது. அடுத்து டேர்ம் 3ல் முக்கியமான ஒரு லெசன்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடுங்கிறது சங்க காலத்தை பற்றின ஒரு லெசன் வருது. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் தான். பாக்ஸ் கொஷின் பாருங்கள். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், அப்புறம் தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், உ.வை.சா. சாமிநாதர் ஐயர் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரும்பாடுபட்டு பனை ஓலைகளில் எழுதப்பட்ட தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த இதில் அச்சிட்டாங்க. அதாவது நூல்களாக வந்து அதை வெளியிடுவதில் பல ஆண்டுகள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல ஆண்டுகளை செலவிட்டிருக்காங்க. இது ரொம்பவே எப்படி சொல்கிறோன்னா ஒரு மிகப்பெரிய செயல். தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து நிறைய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூல். தொல்காப்பியங்கிறது ஒரு தமிழ் இலக்கண நூல். நமக்கு தெரியும், நமக்கு தமிழ்லேயே நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலுங்கிறது அதுதான். அது சங்ககால தமிழ் மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவற்றை வந்து காட்டும் வண்ணம் இருக்குங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து
கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியானது லெத்தின் மொழியின் அளவிற்கு பழமையானதுங்கிற கருத்தை வந்து அங்கே எல்லா மாணவர்கள் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாரு. இந்த குறிப்பும் பார்த்துங்க, எந்த பல்கலைக்கழகம் கூறியது யாருன்னு கூட கொஷின் கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த சேர மன்னர்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உதயன் சேர்லாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டவன், சேரல் இரும்புரை, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாண்டிய சோழர்களுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள். கல்லணையை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது கற்களால் கட்டுப்பட்ட தடுப்பணைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பாசனத்திற்காக கலிமுக பகுதியில் வந்து அதான் அந்த இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்லணை நிறையா பார்த்துருப்பீங்க. காவேரி இதாக பிரியுது, காவேரி கொள்ளிடம் நிறைய ஆறுகளை வந்து அது பிரித்து இது கொடுக்குது. ஏறத்தாழ 69,000 ஏக்கர் நிலத்துக்கு வந்து நீர்ப்பாசன வசதி வந்து இது செய்யுது. அடுத்து வந்து முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் கொடுத்துருக்காங்க. இளஞ்சட் சென்னி, கரிகால் வளவன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி வளவன், அப்புறம் வந்து பெருநர் கிள்ளி, இவங்கெல்லாம் சோழ அரசர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சேரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதவன், அப்புறம் குட்டுவன், வானவன், இரும்புரைன்னு சேரர்கள் பயன்படுத்துவாங்க. சோழர்களுக்கு சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன்கிறதெல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. பாண்டியர்களுக்கு மாறன், வழுதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலியன், அப்புறம் வந்து தென்னர் அப்படிங்கிற இதெல்லாம் பாண்டியர்கள் பயன்படுத்தக்கூடிய பட்டங்கள். அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் கொடுத்துருக்காங்க. நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செலியன்லாம் அவங்களதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்களுடைய பெயர். அடுத்து மூவேந்தர்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரர்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பனைப்பூ மாலையை வந்து சூடுவார்கள், சரிங்களா. பனம்பூ மாலையை சூடுவார்கள். அவங்களுடைய சிறந்த துறைமுகங்களாக விளங்கியது வந்து பார்த்திங்கன்னா முசிறி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி, சரிங்களா. தலைநகர் வந்து வஞ்சி, கரூர். அவங்களுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில்லம்பு. இதே சோழர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அத்திப்பூ மாலையை வந்து சூடுவாங்க. புகார் நகர் தான் அவங்களுடைய சிறந்த துறைமுகமாக விளங்கியிருக்கு. தலைநகர் வந்து உறையூர், புகார் தான். இவங்க வந்து புலி சின்னத்தை வந்து வச்சுருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ மாலையை அணிவாங்க. கொற்கை வந்து அவங்களுடைய சிறந்த துறைமுகமாக விளங்கியிருக்கு. தலைநகர் வந்து மதுரை. இவங்க 2 மீன்கள் கொண்ட சின்னங்களை வச்சுருப்பாங்க. அடுத்து 5 இணைகள் குறிப்புகள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி வந்து மலை சார்ந்த பகுதியும், அங்கே வந்து வேட்டையாடுதலையும், அப்புறம் வந்து சிறுகரித்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில். குறவர் குறத்தியர் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள். கடவுள் வந்து முருகன். முல்லை வந்து காடு சார்ந்த பகுதியும், அங்கே வந்து ஆணிரை பசுமாடுகள் அதெல்லாம் வந்து மேய்த்தல். அங்கே வந்து ஆயச்சியர்னு வந்து சொல்லுவாங்க மக்களை. மாயோன் வந்து கடவுள். மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்ததும் விவசாயம் வேளாண்மை செய்வாங்க. உழவன் உலத்தியர், இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இந்திரனை கும்பிடுவாங்க, வேந்தன்னு வந்து சொல்லுவாங்க. நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும், அங்கே வந்து உப்பு விளைவித்தல், அப்புறம் வந்து மீன் பிடித்தல் போன்ற இதை சொல்லுவாங்க. பறந்தவர், அப்புறம் வந்து நுலத்தியர் அப்படின்னு வந்து அங்கே மக்களை சொல்லுவாங்க. வருணரை வந்து அவங்க தெய்வமாக வச்சுருக்காங்க. பாலை வந்து வறண்ட நிலம், வீர செயல்களை வந்து அங்கே செய்வாங்க. மறவர் மறத்தியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொற்கை வந்து அவங்க தெய்வமாக வச்சுருக்காங்க. அடுத்து சங்ககால பெண்பார் புலவர்களுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், அப்புறம் வந்து பொன்முடியார் போன்றவங்களாம் சங்க காலத்தில் சிறப்புமிக்க புகழ்மிக்க இருந்த பெண்பார் புலவர்கள். அடுத்து நடுகள், வீரக்கல்னு சொல்லுவாங்க, நடுகள் சொல்லுவாங்க, ஏற்கனவே பார்த்துருந்தோம். பண்டைய காலத்தில் தமிழர்கள் இதில் வந்து மரணமுற்றிருந்தாலோ அல்லது ஒரு மக்களை காப்பாற்றும் வண்ணம் தியாகம் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்தாலோ அவங்களுக்கு அவங்க நினைவை போற்றும் வகையாக நடுகள், வீரக்கல் வந்து வைப்பாங்க. அப்புறம் மலபார் கருமிளகு, இது வந்து எகிப்து அரசன் 2ஆம் ராம்சேன் அவங்கள வந்து புதைக்கப்பட்டு அவங்கள அந்த உடலை வந்து எடுக்கும் பொழுது அவருடைய அடிவயிற்று பகுதியில் வந்து கருமிளகு கதிர்கள் இருந்ததை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பண்டைய கால உடலை பாதுகாக்கும் முறைகள்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க, மலபார் கருமிளகு. அப்புறம் வந்து இந்திய வணிகர்களால் வந்து பார்த்திங்கன்னா ரோம் பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ரோம் பேரரசு அது ஆரியன் வந்து ஆர்லியன்கிறவர் இந்திய பட்டுக்கு வந்து இடைக்கு இடை சமமாக தங்கத்தை கொடுத்தாருங்கிற குறிப்பை இங்கே சொல்கிறாங்க.
அடுத்து வந்து முசிறி, இதுதான் வந்து முதல் பேரங்காடிங்கிற குறிப்பை வந்து கொடுக்குறாங்க. ரோம் நாட்டை சார்ந்த மூத்த பிலினியன் அவர் வந்து தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரிங்கிற நூலை எழுதும்போது முசிறி தான் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படிங்கிற குறிப்பை கொடுக்குறாரு. ரோமானியர்களுக்கு குடியிருப்பு முசிறியில் இருந்திருக்குங்கிற குறிப்பை சொல்கிறாரு. கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய அந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அருங்காட்சியகத்தை பற்றி சொல்கிறாங்க. அலெக்சாண்ட்ரியாவை சார்ந்த வணிகர் இருந்த குறிப்பு, நிறைய குறிப்புகளை வந்து அதில் சொல்கிறாங்க. அவங்க தான் முசிறி வந்து பார்த்திங்கன்னா முதல் பேராங்கடியாக இருக்குங்கிற குறிப்பையும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாம் தான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கப்படக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஷின் யூனிட் 8க்கு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு 7th மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.